ஏண்டா கூமுட்டைங்களா, உங்களை அறிவுன்றதே கிடையாதா? அவர் உயிரோடு தானே இருக்காரு, மியாட் ஹாஸ்பிட்டல்ல உயிரோடு இருக்காருல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் உங்களுடைய பேரையும் அந்த இடத்திலே பதிவு செய்யும்படி. உங்க அப்பாவுக்கு இது மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்களா? மீடியா என்ன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏழையின் தெய்வம் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பூரண குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என கோவில்களிலும் சிறப்பு ஆராதனை பூஜைகள் செய்யப்பட்டது. அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என மியாட் மருத்துவமனை மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டனர். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் தொண்டர்கள் மனவேதனைப்படும்படியாக ஒரு சில யூடியூப் மீடியாக்கள் பொய்யான செய்தியை பரப்பி வருகின்றனர். இவர்களின் தவறான பதிவுகளுக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சில தவறான யூடியூப் சேனலை எச்சரித்து பதிவிட்டுள்ளனர். ஏண்டா கூமுட்டைங்களா, உங்களை அறிவுன்றதே கிடையாதா? அவர் உயிரோடு தானே இருக்காரு, மியாட் ஹாஸ்பிட்டல்ல உயிரோடு இருக்காருல்ல, மூச்சு பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காருல்ல. இதுக்கு தேவையில்லாமலாம் எங்க பார்த்தாலும் மீடியால இந்த மாதிரி போஸ்ட் போட்டு உங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறீங்களா? அப்பா அம்மா எல்லாம் பிறக்கலையா? இல்ல சோறு துண்டிங்களா, வேற துண்டிங்களா? சாமி சரணம். அந்த மனுஷன் இருக்காருல்ல, ஒரு யூடியூப்ல போயிட்டு அந்த மனுஷனை பாட்டு எதை போட்டு அந்த கமெண்ட்ல பாருங்க, ஐயா வாழுக, கேப்டன் ஐயா வாழுக சொல்றீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மீடியா இதை வச்சு ஒரு சம்பாதிக்கணுமா? 3 பேருங்க எனக்கு தெரிஞ்சு போட்டோல ஒரு பேட் கமெண்ட் வராத 3 பேர். ஒன்னு அப்துல் கலாம் ஐயா, 2வது மதர் தெரேசா, 3வது விஜயகாந்த் சார் தான். அவன் 3 பேர் ஏதாவது பேட் கமெண்ட் வருதா? வரவே வராது. நல்ல மனுஷங்க அவரு. இப்படி அவரை கேவலப்படுத்துறீங்க அவரை. உங்க அப்பாவுக்கு இது மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்களா? மீடியா என்ன மீடியா பண்றீங்க? என்ன பணம் சம்பாதிக்கிறீங்க? எச்சங்க. இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது கவலையா இருக்குங்க. வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குமரி மேற்கு மாவட்டம் கோதநல்லூர் பேரூராட்சியில் மருந்துக்கோட்டை எல்லையம்மன் கோவிலில் இன்றைக்கு எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர், தமிழகத்தினுடைய விடிவெள்ளி, தமிழகத்தின் உலகமுக்கும் எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் போற்றுகின்ற உத்தம தலைவர் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதால் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய இதயத்திலே வீற்றிருக்கின்ற இதய தெய்வமானது மருத்துவமனையிலிருந்து பூர்ண நலம் பெற்று எங்களுடைய கழகத்தினுடைய பணியை மீண்டும் மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழகத்தினுடைய குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இன்றைக்கு எல்லையம்மனை வழிபட்டு எங்களுடைய கோரிக்கையை வைத்துள்ளோம். எங்கள் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய கேப்டன் அவர்கள் நாளை வீடு திரும்புவார் என்ற செய்தியை அறிந்திருக்கின்றோம். இறைவனுக்கு எங்களுடைய கழகத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய கழகத்தினுடைய தலைவரை பற்றி அவதூறாக சில விஷமிகள் இந்த யூடியூப் வழியாக பதிவு செய்கிற பல மோசமான நிலைமைக்கு கேப்டன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தங்களுடைய தாயாரை பற்றியோ தந்தையை பற்றியோ இப்படி ஒன்று போட்டு உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது என்ற நோக்கத்தோடு எங்களுடைய கழகத்தினுடைய இதய தெய்வம் எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற எங்களுடைய இதய தெய்வத்தை பற்றி நீங்கள் இப்படி அவதூறு பரப்புவதை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கழகத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் கடுமையான நடவடிக்கை உங்கள் மேல் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் உங்களுடைய பேரையும் அந்த இடத்திலே பதிவு செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பேர், உங்களுடைய நம்பர், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யுங்கள். அங்கு வந்து கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கழகத்தினுடைய ஆடி துடிப்புகளும் கேப்டனுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற எங்களுடைய இதய துடிப்புகள் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டார்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை செய்யுங்கள். இல்லாமல் கோழையாக இப்படிப்பட்ட செயலை செய்வதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடுமையான விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எல். ஐடன் சோனி,